வணக்கம் விஜிபி ரியல் எஸ்டேட் பேசிக்கொண்டு பதுக்கிரி நம்ம பார்க்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சென்னை நம்மதில் வளர்ச்சி பார்க்குறது ஒரு இண்டிவிஜுவல் பங்களாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு நல்ல விஐபி லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ஈஸ்ட் அண்ட் சவுத் கார்னர் பில்டிங்கு ரொம்ப நீட்டபிள் பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 feet ஃப்ரண்டேஜ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 60x40. லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2400 square feet லேண்ட் ஏரியா. இந்த பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 5500 square feet பில்டப் ஏரியா. ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் பார்த்தாவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பெரிய பங்களா இது. கிட்டத்தட்ட ஒரு 3 கேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கேட்டு 2 கேட்டும், ஒரு மீடியம் சைஸ் கேட்டு ஒரு கேட்டும், ஒரு பெரிய கேட்டு இன்னொரு கேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கார் பார்க்கிங் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த எலிவேஷன் பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கவே அந்தளவுக்கு ஒரு பெரிய இண்டிவிஜுவல் பங்களாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நியர்பை ஹார்காட் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டாம் அகாடமி ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நியர்பை கிட்டும். மீனாட்சி டென்டல் காலேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப 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 நியர்பை கிட்டும். வலசரவாக்கம் பார்த்திங்கன்னா வலசரவாக்கம் ஆர்காட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 700 மீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு நியர்பை கிட்டும். வடபழனி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி இது. இது பார்க்கவே பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொண்ட ப்ராப்பர்ட்டி தான். கிட்டத்தட்ட ஒரு 6 பெட்ரூம் கொண்ட ப்ராப்பர்ட்டி வித் அட்டாச்சு பெட்ரூமு. கீழே ஒரு ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. 3 கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பெரிய கேட்டு 2 கேட்டு, ஒரு மீடியம் கேட்டு ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க கமர்ஷியலாக. அது ஒரு பெரிய சைஸில் கார் பார்க்கிங் கொடுத்துட்டு நீங்கள் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ப்ரைவசிக்காக கீழே ஒரு பெட்ரூம் அமைக்கணும்னா பெட்ரூம் அமைச்சிக்கலாம். வித் அட்டாச்சோடு தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெட்ரூமும் ஒரு ஸ்மால் சைஸே கிடையாது, மீடியம் சைஸ் கிடையாது. எல்லாம் கிங் சைஸ் பெரிய பெரிய பெட்ரூம் தான் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லு ரொம்ப நீட்டபுளாக இருக்குது பார்க்கவே. அந்த பெட்ரூம் சைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வித் அட்டாச்சு பாத்ரூமோடு தான் இருக்குது. இதில் விண்டோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக பெரிய பெரிய விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏர் சர்க்குலேஷன், ஏர் வென்டிலேஷன் வரதுக்காக. உள்ளே என்ட்ரான பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது முழுக்க ஃபுல் மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க. எலிவேஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கார் பார்க்கிங் பார்க்கவே பெரிய பெரிய கார் பார்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கார் பார்க் நிறுத்தல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 கார் பார்க்கும், அதில் ஒரு 2 கார் பார்க் நிறுத்தல் கொடுத்துருக்காங்க. மிடில் ஒரு கேட்டு கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு மீடியம் சைஸ் கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன் ஆனோட பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான லுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வால்ஸ் எல்லாமே மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க. இதனுடைய டோர் தோற்றம் பார்த்தாவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. முழுக்க இந்த வீட்டுக்கு முழுக்க எல்லாம் டீ கூட தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலையும் ஒரு அட்வான்டேஜ் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் வித் லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டார் கேஸ் வழியிலையோ இன்கேஸ் ஆஃப் லிஃப்ட் வழியோ செகண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ரூமுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இன்னும் லிஃப்ட் இன்னும் ப்ரொவைட் பண்ணல. அந்த ஸ்பேஸ் விட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 1 monthல ஃபிட் பண்ணிவிடுவாங்க. 95% ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார் கேஸ் எல்லாமே உங்களுக்கு மார்பிள்ஸ் தான் பதிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கைப்பிடிச்ச வரிசை எல்லாமே உங்களுக்கு டீ கூட்டில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டபுளாக இருக்குது பார்க்கவே. கலர்ஸும் பார்த்து நீட்டபுளாக பதிச்சிருக்காங்க மார்பிள்ஸ் எல்லாமே. இதில் என்ட்ரானால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலு டோர் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. இது லிஃப்ட்டுடைய ஸ்பேஸ். இது பக்கத்தில் ஸ்டார் கேஸு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. இந்த வழியாக வரும்போது நீங்கள் லிஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்துடலாம். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் செகண்ட் ஃப்ளோர் போகும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். இதனுடைய ஹால் பிரம்மாண்டமாக இருக்குது. முழுக்க பெரிய ஹால் இது. இது ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனி கொடுக்குறாங்க. ஹாலில் இருந்து நான் உங்களுக்கு பால்கனி காட்டல, நீங்கள் நேராக வரும்போது லைவாக பார்த்துக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூம் அமைச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு பால்கனியுடைய டோர். இது உங்களுக்கு நான் உங்களுக்கு பால்கனிஸ் எடுக்கலை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. இப்போ ஒரு பெரிய ஷோகேஸ், டிவி ஷோகேஸ் அமைச்சிருக்காங்க. இது ஒரு பூஜா ரூம். இது இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் கொண்டு வரல. 95% ஃபினிஷ் ஆகிடுச்சு. 5% தான் மேக்ஸிமம் ஒரு 1 monthல ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது பார்க்கவே. ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தோடு அமைச்சிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். அது
இதோட பெட்ரூம் சைஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கிங் சைஸ் பெட்ரூம் தான், ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் கிடையாது உங்களுக்கு. இது வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பெரிய பெரிய வார்ட்ரோப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆசர் கிருஷ்ணாக்கா பெரிய பெரிய விண்டோஸு நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டபுளாக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. உங்களுக்கு எந்த ஒரு பாத்ரூம்ஸில் நான் வீடியோஸ் எடுக்கலை, ஸோ நீங்கள் நேராக நம்ம பார்த்துக்கலாம். எல்லா டோர்ஸ் பாத்ரூம் டோர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீ கொடுத்தா பதிச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. இதுவும் கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சனு, ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வேணுமோ தடுத்துக்கலாம். அந்த கிச்சன்லேருந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்வீஸ் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பால்கனியை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கிச்சன் மேலே இது. இந்த பால்கனி லைட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ரோட் ஃபேஸிங்கில் கிச்சன்லேருந்து பால்கனி வந்துக்கலாம், ஹால்லேருந்து நீங்கள் பால்கனி வந்துக்கலாம் நீங்கள். ஏன்னா இதனுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 60 feet ஃப்ரண்டேஜ். ஃபுல் வியூ உங்களுக்கு ரோட் வியூ நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. அந்த கிச்சனில் ஜஸ்ட் என்ட்ரு ஆனீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் அமைச்சிருக்காங்க, கிங் சைஸ் பெட்ரூமு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, குபேரமில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் இது. இது ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமு. வார்ட்ரோப்ஸ் எல்லாமே 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஒரு 10% ஒர்க் தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 1 monthக்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அதில் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன் கேஸ் ஆஃப் நீங்கள் சில சேஞ்சஸ் வேணும்னு நினச்சிக்கலாம் பண்ணிக்கலாம். ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இது. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கைப்பிடிச்ச வர எல்லாமே உங்களுக்கு டீ குட் தான். இந்த பில்டிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வேறு வுட்டே பயன்படுத்தலாம். எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு டீ குட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் ஒரு 1 month 1.5 months ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. 95% ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இதில் செகண்ட் ஃப்ளோரில் என்ட்ரான ஒரு பெரிய ஹாலு சைஸ் பெரிய சைஸ், ஸ்மால் சைஸே கிடையாது இதில். இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் அமைச்சிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில். இது ஒரு பெரிய பெட்ரூம் சைஸு, ஒரு கிங் சைஸ் பெட்ரூமு. 95% ஒர்க் முடிஞ்சிச்சு. ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒரு 5% ஒர்க் தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் லைவாக வந்தீங்கன்னா டேரெக்டாக பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ நேரத்தில் ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க எல்லாமே நீங்கள் டேரெக்டாகவே கேட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துகிட்ருக்கலாம். சில சேஞ்சஸ், ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் எதாவது பண்ணுற விருப்பப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். இது ஒரு பால்கனி, செகண்ட் ஃப்ளோருக்கு பால்கனி. இது பால்கனி முழுக்க முழுக்க மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க வால்ஸ்க்கு எல்லாமே. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஏரியா, ரொம்ப ரொம்ப நியர்பை ஏரியா, ஒரு விஐபி ஏரியா தான் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது பார்க்கவே இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஒரு பெட்ரூம் போயிட்டுருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸும் பெரிய சைஸ் தான் உங்களுக்கு. இதனுடைய வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பெரிய பெரிய வார்ட்ரோப்ஸ் தான் உங்களுக்கு. இது ஸ்மால் வார்ட்ரோப்ஸே எதுவுமே கிடையாது. இதில் எல்லாம் பெரிய பெரிய வார்ட்ரோப்ஸு, பெரிய பெரிய ஜன்னல்ஸு பார்த்து ரசனையோடு தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப நீட்டபுளாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு பாத்ரூம்ஸ் மட்டும் எந்த ஒரு வீடியோ எடுக்கல நான். நீங்கள் நேராக வரும் லைவாக பார்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு 80% முடிஞ்சிருக்கு, 20% பெண்டிங் இருக்குது. ஃப்ளோரிங் போட்டுட்ருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து இந்த ரூமை வந்து நீங்கள் ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 crores கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, நியர்பை வடப்பள்ளிலேருந்து ஒரு 3 kilometer தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நியர்பை கிட்ட ஒரு விஐபி ஏரியா இருக்கிற ஏரியா தான் அது. ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. உங்களுக்கு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலிவேஷன் ரொம்ப நீட்டபுளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது டேக்குடைய சைஸ் எல்லாம் பிக் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டபுளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பிடித்திருந்தால் என்னுடைய தொலைபேசி எனக்கு அழைக்கலாம். மற்றும் அவசியம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் என்னுடைய தொலைபேசி எனக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.